வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் சிறுபான்மையினர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறவினர்தான் வழக்கு தொடுத்தார் என்ற தவறான தகவலை CV சண்முகம் அவையில் பதிவு செய்துள்ளார். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம், யார் வழக்கு தொடர்ந்தார்கள், அதற்கான வழக்கு எண் என்ன என்ற கேள்விகளுக்கு தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவும் அதற்கு தாம் பொறுப்பேற்பதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தார்கள், அதற்கான ரிட் பெட்டிஷன் நம்பர் கேட்கிறார். இல்ல உறவினர் இல்லைன்னு சொல்றாரு. எங்கள் தலைவருடைய உறவினர் நான் இப்போதும் சொல்லுகிறேன், நன்றிக்கும் சொல்லுவேன், தெளிவாக சொல்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அந்த வழக்கை தொடர்ந்தது. நான் அதை சொல்லக்கூடாது என்று தான் நேற்றும் இருந்தேன். அது தேவையில்லாமல் முன்னாள் அமைச்சர் சொல்லிருந்தால் நான் அந்த பெயரை சொல்ல வேண்டியது இருந்தது. இல்லை என்றால் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆதாரமா சொல்றேன், இப்பயும் சொல்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்போது பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற பெரும் முயற்சி எடுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் என்றார். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் தங்களது அழுத்தமான நிலைப்பாடு என்றும் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னின்று பணிகளை செய்வார்கள் என்றும் கூறினார். இந்த மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்காக 20% வாங்குவதற்காக பெரும் முயற்சி எடுத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இருக்கிற ஐயா அவர்கள். எனவே அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சுக்கா மிளகா சமூக நீதியா என்ற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம் ஆணையிட்டது. ஆனால் இந்த தீர்ப்பை பின்னாளில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் நின்றுவிட்டது என்று அவரே எழுதியிருக்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அது சட்ட பாதுகாப்போடு அந்த இனமக்களுக்கு 10.5 வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழுத்தமான, அதே நேரத்தில் அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் சொன்னோம், நாடாளுமன்றத்தில் கூட அது வருகிற பொழுது அதற்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் முன்னிருந்து செய்வோம் என்று நேற்று சொன்னால் இதான் உண்மை நிலை. அதிமுக சார்பில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நீண்ட காலமாக வன்னியர்கள் உள் இட ஒதுக்கீடு வேண்டும் என போராடினார்கள் என்றும் அதிமுக ஆட்சியில்தான் 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றும் கூறினார். ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இட ஒதுக்கீட்டுக்கான கால அளவை நீட்டிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இது நீண்ட காலமாக வன்னியர் பெருமக்கள் தங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக போராட்டம் நடத்தியிருந்தார்கள். பல வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அதாவது நீதியரசர் திரு குலசேகரன், அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு குலசேகரன் அவர்கள் தலைமையில் 21/12/2020 தான் ஜிஓ நம்பர் 99 அரசாணை வெளியிட்டோம். ஆனால் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசாங்கம் அந்த கால அளவை நீடிக்கல. அப்போது பேசிய பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார், வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீட்டை வழங்கியவர்கள் யாரும் தங்கள் சட்டைப்பையில் இருந்து எடுத்து கொடுக்கவில்லை என்றார். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகுதான் இட ஒதுக்கீடு கோரப்பட்டது என்றும் 108 சமூகத்தையும் சேர்ந்துதான் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்றும் கூறினார். 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீட்டுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அவர் கூறினார். இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும் பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு, வரலாறு சொல்லல, ஏதோ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடல, பல போராட்டங்களுக்கு பிறகு 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்பறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு பதிலளித்த அமைச்சர் சம்பத்குமார்,
ஒவ்வொரு சமூகத்திற்கும் விகிதாச்சார பங்கீட்டை உறுதி செய்வதே இந்த அரசின் அடிப்படை சமூக நீதி கொள்கை என்றார். சாதிவாரியான கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைத்து விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு நடுவண் அரசை வலியுறுத்துகிறது. நடுவண் அரசின் சாதிவாரியான கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்றும் தெரிவித்தார்.